குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் குறிவைத்து தூக்கி வருகிறது. இந்த இரு அமைப்புகளும் ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருபவை. ஹமாஸ் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் மூன்றாவது உலகப் போராக மாறிவிடக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் இந்த போர் பரவலாம் என்கிற பதற்றம் நிலவுகிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான விவகாரங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா குரல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் ஐநா சபையில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவை இஸ்ரேலின் ஆசீர்வாதம் என்றார். உலக வரைபடத்தை கையில் வைத்திருந்த அவர் ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் நாடுகள் இஸ்ரேலின் சாபம் என்றார். எகிப்து, சூடான், சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவை ஆசீர்வதிக்கப்பட்டவை என குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு இஸ்ரேல் இணையதளத்தில் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் குறித்து பதிவேற்றப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது போன்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் இந்த படம் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் இந்த விவாதம் பேசுபொருளாக மாறிவிட இணையதளத்தில் விமர்சனங்கள் எழுந்தன. இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகத்தின் கவனத்துக்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து இணையதளத்தில் பதிவேற்றிய வரைபடம் தவறு என இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. சுட்டிக்காட்டியதுக்கு நன்றி, சர்ச்சையான இந்திய வரைபடம் நீக்கப்பட்டுவிட்டது என்று இஸ்ரேல் தூதரகம் அறிவித்துள்ளது.